ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் 3வது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது, அதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம். கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன்னு சொல்லக்கூடியவர். இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரணும் உண்டான 30 நாளில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கார், அஷ்டமத்து சனி. அது தவிர பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேயே குரு வருது. 8/10/2025 ஜென்மத்தில் குரு வருது. அதனால் வருட கிரகம் மாறுறது. அதனால் ஒரு பின்னடைவு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் ஜாகிரதையாக இருக்கிறது, உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ராசியிலேயே குரு வர்றதுனால தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே பணத்தை நோக்கியே போகும். ஏன்னா 2க்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன் 2ஆம் அதிபதி, அவர் 2க்கு 2ன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு பணத்தை நோக்கியே போகும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கேத்துவும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது எப்போவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படின்றதுனாலே இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது இந்த மாதம் 29/9/2025 வரணும் புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி. அதனால் உங்களுடைய இளைய சகோதரத்தோட சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் 4ஆம் இடத்துல போயிடும். அதனால் உங்களுக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல புதன் போகிறதுனால அந்த அளவு பெரிய விசேஷம் இருக்காது. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. ஏன்னா புதன் 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். அதனால் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். அதுவும் இந்த அதிவேகமாக செல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸு, மோட்டார் டெக்னிக்ஸு, அது தவிர இந்த பஸ் டிரைவர், கண்டக்டர்ஸு, இந்த மாதிரியான வேகமாக செல்லக்கூடிய, அது தவிர தண்ணீர் மற்றும் விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம் அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். அது தவிர அதிகமாக பால் உற்பத்தி, பால் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. இந்த மாதத்தில் தண்ணீரில் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாத கடைசி அதாவது 8/10/2025 அதாவது 10/10/2025 அப்போ தான் அவர் மாறுறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல 4க்கு 12ன்னு சொன்னால் உங்களுடைய சுகங்கள் கெடும் அப்படின்னு சொன்னால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியும் 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சியும் இருக்கக்கூடிய காலகட்டம்.
இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரே வந்து குரு. அவரே வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்குது. இதனால் வந்து பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாசத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியின் 5, 10 அதிபதி. அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். கேந்திரம் பெற்றிருக்கிறது. விசேஷம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால வேலைகளில் மாற்றங்கள் இருக்கும். அதோட இந்த இது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம் ரொம்ப ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக பண்ணுறது மிகவும் நல்லது. இந்த மாசத்துல பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அதாவது மாற்றம் வரக்கூடிய வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் நிச்சயமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். அவர் வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வியாபாரத்திற்குன்னு அதிகமாக முதலீடு பண்ண வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்பவுமே கண்ணும் கருத்தாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சிலதெல்லாம் வெற்றி பெறும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் என்னென்னைக்கு இருக்குது அப்படின்னா 2/10/2025 5/10/2025 வரலாம். கிட்டத்தட்ட 3 நாள் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்றது வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோசாலையில் அகத்திக்கட்டு கீழே கொடுத்துட்டு போகும். இல்லை ஒரு பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகும். நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் வரும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. துளசி மாலை போட்டு வாங்க. ரெண்டுமே ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.